இஸ்லாம் தாக்கப்படும் போது ஆயுதங்களால் மட்டுமல்ல, உணர்வுகளை புண்படுத்தும்படி ஏதேனும் செய்தியோ ஏதேனும் சித்திரமோ வந்தால் குமுறு விடுகின்றோம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் நம் நிலை எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய வழிமுறைகளை கையாண்டார்கள் உணர்த்த வருகிறார் நமது சிறப்பு அழைப்பாளர் மௌலவி முகமது நூர் மாதரி அவர்கள். அழகாக நேர்த்தியாக தெல்லிய நீரோடை போல் பேசும் நூர் மஹதரி அவர்கள் சென்னை இஸ்லாமிய நிறுவன அறக்கட்டளை மொழிபெயர்ப்பாளர், சுவனம் நமது வீடுகளில் எனும் புத்தகம் மூலமாக நமது இல்லங்களை மட்டுமல்ல நிறைத்த மௌலவி நூர் மஹதரி அவர்களை இஸ்லாம் தாக்கப்படும் போது எனும் தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைத்தான எனதர்மை இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை மக்பூலான, அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று கூடலாக ஆக்கியருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் ரஹ்மத்து செய்யப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, கொளுத்து விடு சத்தியத்தி கொழுந்து விட்டெறியட்டும், அழித்துச் சொல் அல்லாஹுவை அவனன்றி எவருக்கு மஞ்சோம், பழுத்தகலை ஞானங்கள் பண்பு நிறை ஒழுக்கங்கள் உளத்திலே தூய ஈமான் உள்ளவரை அச்சமேனோ. உலகெங்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புண்படுத்தப்படுகின்ற ரீதியில், முஸ்லிம்களுடைய உள்ளங்களை வேதனைப்படுத்துகின்ற ரீதியில் மிக மோசமான அசிங்கியமான திரைப்படங்களை எடுத்து முஸ்லிம்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் தாக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். நம்முடைய கண்ணின் மணியான, உயிரை விட மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் உணர்வு அலைகள் கொந்தளிக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு வரத்தான் செய்யும். அதுதான் இயற்கை. ஆனால் இஸ்லாம் அதற்கொன்று வழிமுறையை வைத்திருக்கின்றது. எனவே இஸ்லாம் தாக்கப்படுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த உரையை இரண்டு பகுதிகளாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம். ஒன்று, இஸ்லாம் ஏன் தாக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இஸ்லாம் தாக்கப்படும் போது ஒவ்வொரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஏன் தாக்கப்படுகிறது? இஸ்லாம் ஏன் பல பாவங்களில் இருந்தும் ஓனாய் சாப்பாட்டு தட்டின் மீது பாய்வதை போன்று இந்த எதிரிகள் இதன் மீது பாய்கிறார்கள்? ஏனென்று சொன்னால், இஸ்லாத்துடைய அபாரமான வளர்ச்சி, இஸ்லாத்துடைய பிரமிக்கத்தக்க மிக பிரமாண்டமான இந்த வளர்ச்சி அவர்களுடைய கண்களில் எப்பொழுதுமே முள்ளாய் குத்தி கொண்டே இருக்கிறது. அதுதான் ஒரு காரணம். உலக முஸ்லிம்களை நீங்கள் இன்று பாருங்கள். 160 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இன்று உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 125 கோடி முஸ்லிம்கள் என்று சொல்வது ஒரு தவறான தகவல். உண்மையில் 160 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 60 நாடுகளுக்கு மேலான நாடுகளில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். 120 நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில்
முஸ்லிம்கள் இல்லாத ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று உலகத்துடைய பல பாகங்களிலும் முஸ்லிம்கள் வேகமாக பரவி கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் மிக வேகமாக அபாரமான முறையில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரே மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இஸ்லாம் தாக்கப்படுவதற்கு இதுதான் காரணம். எனவே இவற்றின் மூலமாக அவர்களுடைய கண்களில் இது முள்ளாய் குத்துகிறது, அவருடைய உள்ளத்தில் நெருஞ்சு முள்ளாய் இது குத்திக் கொண்டே இருக்கிறது இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சி. எனவே எந்த வகையிலாவது சதி செய்து எந்த திரைப்படங்களின் மூலமாகவோ அல்லது மோசமான நிலைமையிலோ எவ்வாறேனும் இது இஸ்லாத்துடைய வளர்ச்சியை இவர்கள் தடுக்க முயலுகிறார்கள். இது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், சூரியனை பார்த்து, சூரிய வெளிச்சத்தை பார்த்து, சூரியன் உதிக்கின்ற பொழுது நாய் குறைக்குமே அதே போன்றிருக்கிறது. நாய் குறைத்து விட்டால் சூரியன் மறைந்துவிடும் என்று எண்ணுவதை போன்றிருக்கின்றது. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதில் உறுதியாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான், அந்த இறைவன் தான் தன்னுடைய தூதரை சத்தியத்தை கொண்டும் நேர்வழியை கொண்டும் இந்த உலகத்தில் அனுப்பினான். எதற்காக அனுப்பினான் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற உயரிய லட்சியத்தோடு அல்லாஹு தஆலா அனுப்பினான். வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அதை இணை வைப்பாளர்கள் அதை வெறுத்தாலும் சரியே, அதை குறித்து அவர்கள் விரும்பாவிட்டாலும் சரியே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேன்மைப்படுத்தியே தீருவான், மேலோங்க செய்தே தீருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இஸ்லாம் வேகமாக பரவுகிறது. இது வேகமாக பரவுகின்ற இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை எவ்வாறேனும் எப்பாடுபட்டேனும் தடுக்க வேண்டும் என்ற இந்த முயற்சியினுடைய விளைவுதான் இவர்கள் ஃபூ என்ற இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தங்களுடைய வாயால் ஊதி அணைக்க இது போன்ற மிக மோசமான இந்த செயல்கள் மூலமாக நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள். இஸ்லாம் என்பது எவ்வளவு பெரிய ஒளிமிக்க ஒரு பிரகாசமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஃபூ என்று வாயால் அணைத்து விட முடியுமா? அல்லாஹ்வே சொல்லுகின்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. தங்களுடைய வாயால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஃபூ என்று அணைத்து விட இவர்கள் நாடுகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா முத்திம்மு நூரிஹி, தன்னுடைய ஒளியை பரிபூர்ணம் செய்தே தீருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒளி. இந்த சதித்திட்டங்களின் மூலமாகவோ இந்த சின்ன சின்ன சலசலப்புகளின் மூலமாகவோ இஸ்லாத்துடைய வளர்ச்சியை இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடை போட்டுவிட முடியாது, வாயால் ஊதி அணைத்து விட முடியாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு இவர்கள் முயற்சி செய்கின்ற ஒரு கட்டாய காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணம் செய்தே தீருவான். நிச்சயம் எல்லா மார்க்கங்களை விட இந்த இஸ்லாம் உயரும், மேலோங்கும் என்ற அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதி இருக்கின்றது. ஆனால் இந்த வாக்குறுதிக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. எப்பொழுது இந்த மார்க்கம் மேலோங்கும், எப்பொழுது இந்த மார்க்கம் மட்டுமே உயர்ந்ததாக எல்லா மதங்களை விட மேலோங்கிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் மேலோங்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கண்டிஷன் இருக்கின்றது. அதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ்வுடைய சோதனை என்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட வேண்டும். நாம் அல்லாஹ் சோதிப்பான். சோதனை இல்லாமல் எந்த வெற்றிகளும் வராது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சோதனைகள் தான் வெற்றியுடைய அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவைகள் அல்லாஹ்வுடைய சோதனைகள் என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சோதனைகள் நமக்கு மட்டுமல்ல, இந்த சோதனைகள் 21ஆம் நூற்றாண்டில் வாழுகின்ற முஸ்லிம்களாகிய ஆண் பெண் அத்தனை பேருக்கும் உண்டானது மட்டுமல்ல என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இந்த வரலாறு, இஸ்லாமிய வரலாறு எங்கிருந்து துவங்குகிறதோ அங்கிருந்தே இந்த சோதனைகளும் தொடங்கிவிட்டது. எல்லா நபிமார்களும், எல்லா ரசூல்மார்களும், எல்லா திருத்தூதர்களும் இந்த சோதனைக்கு ஆளாயிருக்கின்றார்கள். தூதர்கள், நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களே இந்த சோதனைக்கு ஆளாயிருக்கின்றார் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். அருமை சகோதரர், நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஊது ஹத்தா அதாஹும் நஸ்ருனா. அவர்கள், அந்த நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள். கடைசியாக நம்முடைய வெற்றி அவர்களுக்கு வந்தது என்று அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம்கள் அடைந்த சோதனையை, அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடைந்த சோதனையை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சோதிக்கப்பட்டார்கள்,
அவ்வாறே முஸ்லிம்களாகிய நாமும் சோதிக்கப்படுகிறோம். நம்முடைய உடைமை, நம்முடைய பொருள், நம்முடைய மானம், நம்முடைய மார்க்கம் அனைத்தையும் விட மேலாக நாம் உயிருக்கு மேலாக மிக மதிப்பு கொடுத்து போற்றுகின்ற நம்முடைய கண்ணின்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் நாம் சோதிக்கப்படுகிறோம். எனவே நபிமார்களுக்கு மட்டுமல்ல, ரசூல்மார்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களாகிய நமக்கும் இந்த சோதனை இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அம் ஹசித்தும் அன் ததுகுலல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கு வந்த சோதனைகளை போன்று எந்த விதமான சோதனைகளையும் அனுபவிக்காமல் சொர்க்கத்தில் எளிதாக லகுவாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உங்களுக்கு எந்த சோதனையும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்ட காரணத்தால், ஐவேளை தொழுகை தொழுத ஒரே காரணத்தால் மட்டும் சொர்க்கத்தில் ஈஸியாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். எந்த சோதனைகளும் இல்லாமல் வெற்றி வராது. எனவே இது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு முன் சென்ற மக்கள் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்கள்? மஸ்தத்துஹுல் பஸா வல்லர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه متى نصر الله. உங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள் மாபெரும் அச்சுறுத்தலுக்கு ஆளானார்கள், மாபெரும் கொடுமைகளுக்கு ஆளானார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், பூமி அவருடைய பாதங்களுக்கு கீழாக குலுங்கியது. எந்த அளவுக்கு அவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் என்றால், எந்த அளவுக்கு அவர்கள் நபிமார்களும் முஸ்லிம்களும் மோமின்களும் சோதனை செய்யப்பட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த தூதரோடு ஈமான் கொண்ட மக்களும் சொன்னார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய வெற்றி வராதா? அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு, நபிமார்கள் சொல்லுகின்ற அளவுக்கு, ரசூல்மார்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ரசூல்மார்கள் சொன்னார்கள், மோமின்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி எங்களுக்கு வராதா? அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா? நாங்கள் சத்திய மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், எங்களை எதற்கு அல்லாஹ் தஆலா கைவிட்டான் என்று ஏங்குகின்ற அளவுக்கு, அந்த மாதிரி ஏங்குகின்ற அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அலா இந்த நஸ்ருல்லாஹி கரீப், நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி வெகு வேகமாக மிக அருகில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அருமை சகோதரர்களே, இந்த வசனம் தான் நமக்குண்டான இன்றைக்குண்டான அல்லாஹ்வுடைய ஆறுதலாக இருக்கின்றது. வெற்றி நிச்சயம் வரும். இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டே தீரும். நிச்சயமாக ஒரு நாள் இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் மற்ற மதங்கள் அத்தனையும் விட மேலோங்கிய தீரும். ஆனால் அதற்கு அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டும், முகம் கொடுக்க வேண்டும். இந்த சோதனைகளின் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றோம் என்பதையும் அல்லாஹ் தஆலா பரீட்சித்து பார்க்கிறான், பரிசோதனை செய்து பார்க்கின்றான். எனவே நபிமார்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார் இதற்கு முன்புள்ளவர்கள். எனவே அப்படிப்பட்ட எந்த விதமான சோதனைகளுக்கும் எந்த விதமான வேதனைகளுக்கும் ஆளாகாமல் சொர்க்கத்தில் லகுவாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டு தருகிறான். அருமை சகோதரர்களே, இந்த வரலாறு இது எங்கிருந்து தொடங்குகிறது? இந்த சோதனை என்பது அல்லது இந்த சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எதிரான இந்த போராட்டம் என்பது எங்கிருந்து துவங்கியது என்பதை நாம் பார்த்தால், எங்கு மனித வரலாறு தொடங்கியதோ, எங்கிருந்து மனித வரலாறு தொடங்கியதோ அங்கிருந்தே இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் இடையே உண்டான போராட்டம் துவங்கிவிட்டது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நேற்று தொடங்கியதல்ல, நேற்றோ முந்தானாலோ அல்லது ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது 1400 வருடங்களுக்கு முன்போ துவங்கிய போராட்டம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இந்த சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே உண்டான போராட்டம், இது உண்மைக்கும் பொய்க்கும் இடையே உண்டான போராட்டம், இது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையே உண்டான போராட்டம், இது ஹிஸ்புல்லாஹ் ஹிஸ்புல் ஷைத்தான், அல்லாஹ்வுடைய படைகளுக்கும் ஷைத்தானுடைய படைகளுக்கும் இடையே உண்டான போராட்டம் மனிதகுல வரலாறு எங்கு தொடங்கியதோ அங்கிருந்தே இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த போராட்டத்தினுடைய அந்த வரலாறுடைய துவக்கம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இரு மகன்களாகிய ஹாபீல் காபீல் என்று சொல்லப்படக்கூடிய இரு மகன்களில் இருந்து அந்த வரலாறு தொடங்கியது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையே உண்டான போராட்டம், உண்மைக்கும் பொய்க்கும் இடையே உண்டான போராட்டம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையே உண்டான போராட்டம் அங்கிருந்து தொடங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு இடையில் நடந்த போராட்டமும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் நடந்த போராட்டம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூதுக்கு இடையில் நடந்த போராட்டம், அந்த போராட்டம் தான் கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூ ஜஹல், அபூ சுஃபியான், உத்பா, ஷைபா போன்றவர்களுக்கும் இடையில் நடந்த போராட்டம் இந்த போராட்டம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, எப்போது ஷைத்தான் இந்த பூமியில் சூனத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டானோ, இந்த பூமிக்கு விரட்டி அடிக்கப்பட்டானோ, தூக்கி எறியப்பட்டானோ, சபிக்கப்பட்டானோ,
அன்று துவங்கிய போராட்டம் என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். இன்று வேண்டுமென்றால் அது பல வழிமுறைகளில் இந்த டெக்னாலஜிகளை பயன்படுத்தி விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் என்பது இன்று நேற்று துவங்கியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் இந்த போராட்டம் மனிதகுல வரலாறு துவங்கிய நாளிலிருந்தே துவங்கியது என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாமே நம்மை கேட்டுக்கொள்ளலாம். இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு இருக்காதா? இந்த போராட்டம் முடிவுக்கே வராதா என்ற ஒரு கேள்வியை நாமே நமக்கு கேட்டுக்கொண்டால் முடிவுக்கு வரும். ஆனால் எப்பொழுது முடிவுக்கு வரும் தெரியுமா? உலகம் எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுதுதான் இந்த போராட்டமும் முடிவுக்கு வரும் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உலகம் எப்பொழுது அழிகிறதோ, உலகம் எப்பொழுது மண்ணோடு மண்ணாகி போகிறதோ அன்று வேண்டுமென்றால் இந்த வரலாறு, இந்த போராட்டம் முடியலாம். ஆம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் இருக்கின்ற இந்த போராட்டத்தை எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வருவான் என்று சொன்னால், சத்தியம் மேலோங்கி 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 உலகமெல்லாம் முஸ்லிம்கள் பறந்து விடிந்து இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு எவருமே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காலம் வரும்போது சத்தியம் வெல்லும், உலகத்துடைய அழிவு துவங்கிவிடும். உலகத்துடைய அழிவு துவங்கியதற்கு பின்னர் அசத்தியவாதிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். உலகத்துடைய அழிவுடைய ஆரம்பம் துவங்கிவிடும். பின்னர் இந்த உலகம் எல்லாம் அசத்தியவாதிகள் நிறைந்திருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே அடியாக உலகத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். அன்றுதான் இந்த போராட்டம் முடியும். எனவே நீங்கள் மனதில் நப்பாசை கொள்ள வேண்டாம். நாம் செய்கின்ற இந்த எதிர்ப்பலைகள் மூலமாக, நாம் காட்டுகின்ற இந்த எதிர்ப்பலைகள் மூலமாக எதிரிகள் அடங்கி விடுவார்கள், இஸ்லாத்தை அழிக்குகின்ற இந்த எண்ணத்தை கைவிட்டு விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த போராட்டம் அன்று முதல் தொடங்கி உலகம் முடிகின்ற நாள் வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் நினைவு நிறுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களாகி நாம், இறை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் ஒரு விஷயத்தை முதலில் கவனத்தில் நிறுத்த வேண்டும். என்னவென்று சொன்னால், ஒரு ஊரில் ஒரே பேச்சாக எதை குறித்து எல்லா மக்களும், ஊருடைய எல்லா மக்களும் ஒரு விஷயத்தை குறித்து எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அதை டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வார். ஊரெல்லாம் ஒரே பேச்சு என்று, இல்லையா? அதாவது எப்பொழுது பார்த்தாலும் ஊர் மக்கள் எல்லாம் ஒரே ஒரு பேச்சையே பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதை டாக் ஆஃப் த டவுன் என்று சொல்வார்கள். ஊரெல்லாம் ஒரே பேச்சு. ஆனால் இன்று இஸ்லாத்தை குறித்து பாருங்கள், முஸ்லிம்களை குறித்து நீங்கள் பாருங்கள், டாக் ஆஃப் த டவுன் அல்ல, டாக் ஆஃப் த குளோபல், டாக் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் எல்லாம் ஒரே பேச்சாக இருக்கின்றது. இது இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் அசத்திய நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ, பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த பேச்சு கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது இஸ்லாத்துடைய எழுச்சியை தான் காட்டுகிறது. உலகமெல்லாம் முஸ்லிம்களை குறித்து பேசுகிறார்கள், உலகமெல்லாம் இஸ்லாத்தை குறித்து பேசுகிறார்கள். நேர்மறையாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்மறையாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை குறித்து மக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஊடகங்கள் எடுத்துச் சொல்லுகிறது. அது தீவிரவாதி என்ற எண்ணத்திலாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்மறை விஷயங்களாக இருந்தாலும் சரி உலகமெல்லாம் இஸ்லாத்தை குறித்து பேசுகிறது. இது இஸ்லாத்துடைய எழுச்சி. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் ஆரோக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை முஸ்லிம்களாகிய நீங்களும் நானும் முதலில் உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆரோக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இஸ்லாம் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் இஸ்லாத்தை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் ஒரு மாபெரும் பசுமை புரட்சியை செய்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இஸ்லாம் மாபெரும் பசுமை புரட்சி செய்திருக்கின்றது என்று சொன்னால் கத்தியின்றி இரத்தமின்றி இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அபரிதமான இந்த வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் எனவே இந்த இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். மிக முக்கியமாக அமெரிக்காவில் மிக வேகமாக வளர்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஜெர்மனியில், பிரிட்டனில், பிரான்சில் என்று ஐரோப்பிய நாடுகள் அத்தனையிலும் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத இவர்கள், இந்த வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத இவர்கள் எப்பாடுபட்டேனும் இந்த இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு காட்ட வேண்டும், இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை முடக்க வேண்டும், அதுக்கு தடை போட வேண்டும் என்ற எண்ணத்தால் தங்களால் முடிந்த மிக மோசமான நாகரிகமற்ற, நாகரிகத்தில் உச்சியில் இருக்கின்ற மக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அநாகரிகமான முறையில், மிக கேவலமான முறையில் எவ்வாறு இழிவாக இந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் முஸ்லிம்களாகிய நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. ஒன்று, இந்த இஸ்லாம்
ஆரோக்கியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்துடைய ஆரோக்கியத்திற்கும் இஸ்லாம் தான் தேவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த பயம் இஸ்லாம் வளருகிறது, இஸ்லாம் அபரிதமாக வளருகிறது, இஸ்லாம் வேகமாக வளருகிறது என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயம் இருக்கிறதே, இது இன்று நோற்று தொடங்கிய பயம் அல்ல இந்த மக்களுக்கு. ஆம், இன்று நோற்று தொடங்கிய பயம் அல்ல. 1937 ஜெர்மனை சேர்ந்த பவுல் ஆஷ்பீட் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அப்பொழுதே இஸ்லாம் இஸ்லாமே நாளைய சக்தி என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலில் அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார், ஆப்பிரிக்கா முதல் அண்டார்டிகா தொடங்கி இந்தோனேஷியா முதல் அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் தொடங்கி உலகெங்கிலும் இஸ்லாம் பறந்து விரிந்து வியாபித்திருக்கிறது. இந்த முஸ்லிம்கள் மட்டும் ஒன்றுபட்டு விட்டால் ஐரோப்பியருடைய எந்த உதவியும் அவர்களுக்கு தேவைப்படாது என்று சொல்லிவிட்டு இஸ்லாம் இனம் நிறம் பாகுபாடுகளை கடந்து தௌஹீத் என்ற ஒற்றை சிந்தனையில் அத்தனை முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கிறது. எனவே இந்த இஸ்லாம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, இவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே இவர்கள் மட்டும் ஒன்றுபட்டால் இவர்கள் தான் நாளைய சக்தி என்று இஸ்லாத்தை குறித்து 1936 ஜெர்மனை சேர்ந்த பவுல் ஆஷ்மீட் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அன்று எழுதினார். எனவே அது இந்த மக்களுடைய, இந்த மேற்கத்திய கலாச்சார மக்களுடைய கண்களில் மாபெரும் முள்ளாக, மாபெரும் ஊசியாக குத்தி கொண்டே இருக்கிறது. எனவே தான் இஸ்லாத்தை எவ்வாறாவது நசுக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டுகிறார்கள், இவர்கள் தடை போடுகிற முயற்சி செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நாம் மனதில் முதலில் இருத்த வேண்டும் என்னவென்று சொன்னால், ஏன் இஸ்லாத்தை இவர்கள் தாக்க முற்படுகிறார்கள், ஏன் இஸ்லாத்தை அவமரியாதை செய்ய முற்படுகின்றார் என்று சொன்னால், முதல் காரணம் இஸ்லாத்துடைய அபரிதமான வளர்ச்சி. இஸ்லாத்துடைய அபரிதமான வளர்ச்சி அவர்களுக்கு அபாயமாக தோன்றுகிறது. இஸ்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது, உலகத்துடைய ஆரோக்கியத்திற்கு இஸ்லாம் தான் தேவை என்ற கருத்தை நாம் நம்முடைய உள்ளங்களில் இருத்த வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்கள் இஸ்லாம் தாக்கப்படுகின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமரியாதை செய்யப்படும் போது நாம் அவநம்பிக்கை கொண்டு விடக்கூடாது. எனவே எந்த பழுத்த மரத்தில் தானே கல்லெடுப்படும் என்ற அந்த சிந்தனையை நாம் உள்ளத்தில் இருத்த வேண்டும். இரண்டாவதாக, இஸ்லாம் அவ்வாறு தாக்கப்படும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் படித்த ஒரு இஸ்லாமிய பேரறிஞருடைய கவிதையை நான் உங்களுக்கு படித்து காட்டினேன். கொளுத்துவிடு சத்தியத்தை கொழுந்து விட்டு எறியட்டும் என்று. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, மிக உன்னதமாக ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற உண்மையை நமக்கு ஒரு சில வரிகளில் அழகாக ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டினார். கொளுத்துவிடு சத்தியத்தை கொழுந்து விட்டு எறியட்டும், அழித்து சொல்ல அல்லாஹ்வை அவனென்று யாருக்கும் அஞ்சோம், பழுத்தகலை ஞானங்கள் பண்பினரை ஒழுக்கங்கள் உள்ளத்தில் தூய ஈமான் உள்ளவரை அச்சமேனோ. கொளுத்துவிடு சத்தியத்தை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொளுத்துவிடு சத்தியத்தை என்றால் சத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துடைய தீயை உலகெங்கிலும் கொளுத்து விடுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? சத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்துடைய தீயை உலகத்தில் கொளுத்து விட்டெறியுங்கள், கொழுந்து விட்டெறியட்டும், அதை கொளுத்து விடுங்கள் என்று சொன்னால் தீவைக்கு சொல்லவில்லை, இஸ்லாத்தை பரப்புங்கள், இஸ்லாத்துடைய செய்தி எடுத்து சொல்லுங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அதுதான் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய முதல் கடமை, முக்கியமான கடமை அதுவாக இருக்கிறது. ஏன் இந்த மக்கள் இந்த இஸ்லாத்தை தாக்குகின்றார்கள் என்றால், ஒன்று கோபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அறியாமையும் அல்லவா அதற்கு காரணம். எந்த இஸ்லாத்தை அவர்கள் தாக்குகின்றார்களோ, எந்த இஸ்லாத்தை கேவலப்படுத்துகின்றார்களோ, அந்த இஸ்லாம் அவர்களுக்கும் சொந்தமானது என்பதை அவர்கள் அறியவில்லை, நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. இது ஒரு அறியாமை அல்லவா, நாம் எடுத்து சொல்லவில்லை அல்லவா, நாம் செய்திருக்கின்ற தவறு அல்லவா. எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்துகின்றார்களோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் சொந்தமான நபியா? அவர்களுக்கும் சொந்தமான நபி அல்லவா? ஆனால் அவர் அவர்கள் அறியாமையால் அந்த நபியை கேவலப்படுத்துகின்றார்கள். ஆனால் நாம் அதை எடுத்து சொல்லவில்லை என்பதும் ஒரு காரணம் அல்லவா? எனவே கொளுத்திவிடு சத்தியத்தீ, இஸ்லாம் என்ற தீயை நீங்கள் கொளுத்துங்கள். காணுகின்ற மக்களிடத்தில், பேசுகின்ற மக்களிடத்தில், அன்றாடம் பழகுகின்ற மக்களிடத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டாமா? இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள், நபியை கேவலப்படுத்துகின்றார்கள் என்பதற்காக உணர்ச்சி வசப்படுகின்ற நாம் நம்முடைய கடமைகளில் தவறிழைத்திருக்கின்றோமே, இதை குறித்து நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா என்றாவது? எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பேரை அழித்து சொல் அல்லாஹ்வை அவனென்று எவருக்கும் அஞ்சோ. அல்லாஹ் என்ற அந்த சொல்லை நாம் மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவன்தான் உண்மையான இறைவன் என்பதை எடுத்து சொன்னால்
நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுக்கு வானங்கள் மற்றும் பூமியினுடைய அத்தனை படைபலங்களும் அல்லாஹ்வுடைய கரங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட எஜமானுடைய அடிமைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த அல்லாஹ்வை நம்பி இருக்கின்ற நாம் எதற்காக அஞ்ச வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. நம்முடைய கடமை இந்த இஸ்லாத்தை நாம் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அடுத்ததாக அந்த இஸ்லாமிய கவிஞர் குறிப்பிட்டு காட்டுகின்றார், 30 ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. 30 ஆயுதங்கள் இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. படுத்த கலை ஞானங்கள், நாம் கல்வியில் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். படுத்த கலை ஞானங்கள், பண்பு நிறை ஒழுக்கங்கள், பண்பாட்டில் நற்குணங்களில் நல்லொழுக்கங்களில் அஹ்லாக்கில் நாம் சிறந்தவர்களாக இருக்கின்றோம். உள்ளத்தில் தூய ஈமான், உள்ளத்திலே தூய ஈமான் இருக்கின்ற பொழுது உள்ள போது அச்சமே என்று அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, 30 ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஒன்று கல்வி, இரண்டாவது நற்குணங்கள் பண்பாடு, மூன்றாவது உலகத்திலே தூய ஈமான், உள்ள போது அச்சமேனோ என்று. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த மூன்றும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த கல்வி, இந்த நல்லொழுக்கம், இந்த தூய ஈமான், இந்த மூன்று நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை நாம் இடை போட்டு பார்க்க வேண்டாமா? நம்முடைய எதிரிகளை நாம் குறை சொல்வதற்கு முன்னால் உண்மையில் நாம் குறை சொல்வதற்கு தகுதியுடையவர்கள் தானா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? அருமை சகோதரர்களே, கல்வியில் மிகச் சிறந்த மக்கள் என்று நாம் வரலாறு நம்மை போடுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், முதல் வசனமே, இஸ்லாத்திற்கான முதல் வசனமே, முதல் உத்தரவாக, அதுவும் படி என்று சொல்லப்படக்கூடிய முதல் உத்தரவை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூக மக்களாகிய நாம் கல்வியில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோமே, நினைத்து பார்க்க வேண்டாமா? எனவே கல்வியில் நாம் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம், டெக்னாலஜியில் நாம் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். எனவே எல்லா மேம்பட்ட நிலைமைகளில் நாம் பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இதுவும் நம்முடைய ஒரு காரணம் அல்லவா கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே? எனவே இந்த மூன்றிலும் நான் பலம் மிக்கவர்களாக, கல்வி, மற்ற பண்பாடு, தூய ஈமான், இந்த மூன்று ஆயுதங்கள் நம்மிடம் இருந்தால் நாம் எவருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த மூன்றிலும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதையும் நாம் அலசி பார்க்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோம். ஒன்று கல்வி, இரண்டாவது தான் நன்னொழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அஹ்லாக். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பண்பாடு என்பது இஸ்லாமியுடைய உயிர், இஸ்லாமியுடைய உயிர் மூச்சு. ஒழுக்கம் என்பதை இந்த உலகத்திற்கு, நாகரிகம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, நற்குணம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நாம். நாகரிகம் தெரியாமல் வாழ்ந்தவர்கள் இந்த ஐரோப்பிய மக்கள் எல்லாம். ஆனால் இந்த உலகத்துக்கு நாகரிகம் என்றால் என்ன என்று இஸ்லாம் தான் சொல்லிக் கொடுத்தது. ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்துக் கொண்டிருந்த அரபுகுல மக்களை எல்லாம் உலகத்திற்கே தலைமை தாங்குகின்ற நாகரிகம் படைத்த மக்களாக மாற்றி காட்டியது இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாமியரிடமிருந்து தான் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் மனித உரிமைகள் என்றால் என்ன, மனித உரிமைகள் என்றால் என்ன, எவ்வாறு மனித உரிமைகளை பற்றி பேசுவது, நாகரிகம் என்றால் என்ன, மனித உரிமைகள் மீது ஒருவரோடு ஒருவர் எவ்வாறு பழகுவது, நாகரிகங்களை எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த இஸ்லாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பண்பாட்டு மிக்க சமூகமாகிய நாம் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு வருகின்ற பொழுது, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகின்ற பொழுது அநாகரிகமான முறையில் நடந்து கொள்ளுகின்றோமே, இது சரியா? நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய வருகையுடைய நோக்கத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பரிபூர்ணம் செய்வதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாராம். நற்குணங்களை பரிபூர்ணம் செய்வதுதான் எனது வருகையினுடைய நோக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார் என்று சொன்னால், பண்பாடு இல்லாதவருக்கு இந்த இஸ்லாத்தில் பங்கு இல்லை என்பதை முதலில் நாம் நம்முடைய மனதில் நிலைநிறுத்த வேண்டும். நாம் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலப்படுத்தப்படுகின்ற பொழுது எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும், நிச்சயம் தெரிவிக்க வேண்டும். நமது கண்மணி ஆகிய, நமது உயிரை விட மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகின்ற பொழுது அதை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது, நிச்சயம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்ப்பு கூட நபி வழியில் அல்லவா இருக்க வேண்டும். நபி வழியில் திருமணம், நபி வழியில் தொழுகை, நபி வழியில் அது, நபி வழியில் இது என்று நாம் சொல்லுகிறோமே, எதிர்ப்பை கூட நபி வழியில் அல்லவா நாம் காட்ட வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நாம் அஹ்லாக்கில் மிகச் சிறந்தவர்களாக, மிகச்சிறந்த அஹ்லாக்குடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அமெரிக்காவை நாம் எதிர்க்கின்ற பொழுது கூட, நீங்கள் சமீபத்தில் அந்த சென்னையில் நடந்த ஐக்கிய பேரவையுடைய கூட்டத்தில் அந்த மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த போது கூட பண்பாடற்ற முறைகளுடைய எதிர்ப்பாளிகளை நாம் பார்த்தோம். மிக அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கூட, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, வேதனையோடு நாம் சொல்லுகின்றோம்,
அறிஞர்கள் என்று சமூகத்தால் மதிக்கப்படுகின்ற மக்கள் கூட தங்களுடைய எதிர்ப்பலைகளை அமெரிக்காவை நோக்கி வீசிய அந்த சொற்கள் மிக கேவலமாக, மிக தரைக்குறைவாக, ஒரு அறிஞருடைய வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைகள் மூலமாக நாம் அந்த எதிர்ப்பலைகளை சொல்லும் பொழுது நம்மை எதிரிகள் நேசிப்பார்களா வெறுப்பார்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷன்ஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற துவேஷம், ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற கோபம் அவர்களுக்கு எதிராக நீதி செலுத்துவதை விட்டு உங்களை தவறலைக்க செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கோபம் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் வெறுப்படைந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீதியிலிருந்து ஒரு நாளும் தவறலைக்காதீர்கள், நீதி தவறாதீர்கள். உங்களுடைய கண்ணியமான நடத்தை மூலமாக உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டாமா? மிக கேவலமான வார்த்தைகள் மூலமாக, மிக மோசமான வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் இந்த மேல்நாட்டு மக்களுக்கு? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா? பண்பாடு என்பது இஸ்லாம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது என்று நாம் மார்தட்டிக் கொள்ளுகின்றோம் என்று சொன்னால், அந்த பண்பாட்டுடைய அந்த பண்பாடை நம்முடைய வாழ்வை ஏற்று நடந்த மக்களாக அல்லவா நாம் நம்முடைய எதிர்ப்புகளை காட்டியிருக்க வேண்டும் இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எதிர்ப்புகளை காட்ட வேண்டும். ஆனால் பொதுமக்களுக்கு பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதும் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்க முடியுமா? பண்பாடாக இருக்க முடியுமா? எதிரிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குறை சொன்னதில்லையே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எதிரிகள் இன்னொரு எதிரி, ஒரு எதிரி இன்னொரு எதிரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த எதிரியும் குறை சொன்னதில்லை. அந்த அளவுக்கு பண்பாட்டுடைய உச்சகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களே. நாம் நம்முடைய எதிர்ப்பை காட்டும் பொழுது எங்கே நம்முடைய பண்பாடு எங்க இருக்கின்றது? நாகரிகம் எங்க இருக்கின்றது? நற்குணங்கள் எங்க இருக்கின்றது? அஹ்லாக்கள் எங்க இருக்கின்றது? யோசித்து பார்க்க வேண்டாமா? இவ்வாறு பண்பட்ட ரீதியில் நல்லொழுக்கம் இல்லாத பண்பாடற்ற வார்த்தைகளை பேசுவது சுன்னத்தா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வழியா என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதிர்ப்புகளை காட்டக்கூடாது என்று நாம் ஒரு நாளும் சொல்லவில்லை. ஆனால் எதிர்ப்புகளையும் பண்பாடான முறையில், நாகரிகமான முறையில், அஹ்லாக்கான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் தான் நாம் சொல்ல வேண்டும். எதிரிகள் கூட குறை சொன்னதில்லை என்று நாம் சொல்லி காட்டினோம். ரோம பேரரசர் ஹெர்கல் என்று சொல்லப்படக்கூடிய அரசனுக்கு முன்னால் அபூ சுஃபியான், the bitter enemy of Islam, இஸ்லாத்துடைய கடுமையான எதிரி அபூ சுஃபியான் நின்று கொண்டிருக்கின்றார். இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அந்த ஹெர்கல் என்று சொல்லப்படக்கூடிய ரோம பேரரசர் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய நபரை கேள்விப்பட்டு மக்காவிலிருந்து ஏதோ வியாபார கூட்டம் வந்திருக்கிறதாம். எனவே மக்கத்து மக்களிடம் அந்த முஹம்மதை விசாரிக்கலாம் என்பதற்காக அபூ சுஃபியானை தன்னுடைய அரசவைக்கு வரவழைக்கின்றார். வரவழைத்து அபூ சுஃபியான் இடத்தில், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அபூ சுஃபியான் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை குறித்து அவர் கேட்கின்றார். முஹம்மதை குறித்து சொல்லுங்கள், அவருடைய குடும்பத்தை சொல்லுங்கள் அபூ சுஃபியானே என்று சொன்ன பொழுது, உயர்ந்த குடும்பமா மிக தாழ்ந்த குடும்பமா என்று அபூ சுஃபியான் இடத்தில் கேட்ட பொழுது, அபூ சுஃபியான் வேண்டுமென்றால் ஹிர்கல் என்ற மன்னனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எதுவும் தெரியாது. ஆனால் அபூ சுஃபியான் சொல்லி இருக்கிறான், மிக தாழ்மையான குடும்பம், மிக மோசமான குடும்பம், மிக கேடுகட்ட குடும்பம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அபூ சுஃபியான் சொல்லவில்லை, முஹம்மதுடைய குடும்பம் உயர்ந்த குடும்பம் என்று தான் சொன்னார். முஹம்மதுடைய குடும்பம் உயர்ந்த குடும்பம். அந்த அரசர் கேட்டார், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறதா, எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறதா? அபூ சுஃபியான் சொன்னார், நாளுக்கு நாள் அந்த மக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அந்த அரசர் கேட்டார், அந்த முஹம்மதுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட எந்த மக்களாவது ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார்களா? இல்லை, யாரும் பின்வாங்கியதே இல்லை. கடைசியாக ஹிர்கல் என்ற அந்த மன்னர் கேட்டார், அந்த முஹம்மது எதைத்தான் ஏவுகிறார் என்று சொன்ன பொழுது கேலி பேசுகின்ற ரீதியில், கிண்டல் அடிக்கின்ற ரீதியில் அபூ சுஃபியான் சொன்னார், சத்தியத்தை எங்களுக்கு சொல்லுகிறார், நாங்கள் ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், நாங்கள் உண்மைதான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், வட்டி வாங்க கூடாது என்று சொல்லுகிறார், சொந்த பந்தங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், ஒட்டி உறவாட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லா நற்குணங்களையும் அபூ சுஃபியான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹிர்கல் என்ற அந்த அரசர் என்ன குறிப்பிட்டு காட்டினார் தெரியுமா? அர்ரஜுலு கமா தகூலு ஃபஸயம்லிகு மௌலி கதமி ஹாதிஹி, நீர் சொல்வதை போன்று தான் அந்த முஹம்மது என்ற நபர் இருக்கின்றார் என்று சொன்னார். வெகு சீக்கிரமாக, வெகு வேகமாக என்னுடைய பாதங்கள் இருக்கின்ற இந்த இடத்தை அவருடைய அரசாட்சி கைப்பற்றும், அவருடைய அரசு கைப்பற்றும் என்று ஹிர்கல் என்ற அந்த மன்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குறிப்பிட்டு காட்டினார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு எதிரியும் இன்னொரு எதிரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் யாரும் எதிரிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
குறை சொன்னதில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே? எனவே இஸ்லாம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாக்கப்படுவது உண்மைதான், அது நிதர்சனமான உண்மை. இஸ்லாத்திற்கு எதிர்ப்புகள் வராவிட்டால் தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இஸ்லாத்தை எந்த மக்களும் எதிர்க்காவிட்டால் தான் இஸ்லாம் அழுங்கி போய்விட்டதோ, இஸ்லாம் வறண்டு போய்விட்டதோ, இஸ்லாம் ஒன்றுமில்லாமல் பூஜ்ஜியமாக ஆகிவிட்டதோ என்று நாம் அஞ்ச வேண்டுமே தவிர இந்த நேரத்தில் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய எதிர்ப்புகளையும் சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலாவை சொல்லித் தருகின்றான். இந்த நேரத்தில் இவ்வாறு இஸ்லாம் தாக்கப்படும் போது ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தந்தான். லதப்லுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உடைமை, உங்களுடைய உயிர், இந்த விஷயங்களில் நீங்கள் சோதனை செய்யத்தான் படுவீர்கள். உங்களுடைய உயிர் சோதிக்கப்படும், உங்களுடைய ஆத்மாக்கள் சோதிக்கப்படும், உங்களுடைய செல்வங்கள் சோதிக்கப்படும், உங்களுடைய வீடுகள் சூறையாடப்படும், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், மாபெரும் சோதனைக்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, உங்களுக்கு முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் இருந்தும் இணை வைப்பாளர்களில் இருந்தும் மிக மோசமான தரம் குறைந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள், மிக மோசமான கடும் கண்டனை மிக்க வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த நேரத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவரிடமிருந்தும் இணை வைப்பாளர்களிடமிருந்தும் மிக மோசமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? வயின் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك من أزم الأمور, அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையோடும் இறையச்சத்தோடும் இருந்தால் அதுதான் பண்புமிக்க செயல், அதுதான் உறுதிமிக்க செயல், அதுதான் தீரமிக்க செயல் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றான். எனவே நீங்கள் சோதிக்கப்படத்தான் செய்வீர்கள், உங்களுடைய உயிர் சோதிக்கப்படும். சோதனை இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்கள் உயிர் சோதிக்கப்படும், உங்களுடைய பொருட்கள் சோதிக்கப்படும். இணை வைப்பாளர்களிடம் இருந்தும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் இருந்தும் நீங்கள் கடுமையான சொல்லனாத வார்த்தைகளை, மனம் புண்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்கத்தான் செய்வீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பொறுமையையும் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்வாவையும் நீங்கள் மேற்கொண்டால் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அதுதான் தீரமிக்க செயல், அதுதான் உறுதிமிக்க செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். முஸ்லிம்கள் அழித்தொழிக்கப்படுகின்ற பொழுது நாம் பொறுமையோடு இருப்பதா என்று நாம் கேட்டுவிடக் கூடாது. இந்த இரண்டு வார்த்தைகளும் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், நிதானம் தவறாதே. அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, நிதானத்தை தவறாதே. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியதை போன்று நம்முடைய எதிர்ப்புகளை நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் இந்த நிதானம் தவறக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, உம்முடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் அழகிய உபதேசங்கள் மூலமாகவும் நுட்பத்தோடும் விவேகத்தோடும் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் அழையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றானே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எங்கே நம்முடைய எதிர்ப்பலைகளில் நுட்பம் எங்கிருந்தது, விவேகம் எங்கிருந்தது? பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது நுட்பமா? பொதுமக்களுக்கு இடையூறு கொடுப்பது நுட்பமா? நாம் எதிர்ப்பலைகள் மீண்டும் சொல்கிறோம், எதிர்ப்பலைகள் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் எதிர்ப்பலைகள் கூட பண்பாட்டோடு இருக்க வேண்டும், நாகரிகத்தோடு இருக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், நற்குணங்கள் நிறைந்ததாக அந்த எதிர்ப்பலைகள் இருக்க வேண்டும். எதிரிகள் மீது கூட, எதிரிகள் கூட நம்மை பார்த்து அனுதாபம் கொள்ளுகின்ற, ஓ இவ்வளவு உயர்ந்த நாகரிகத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கின்ற மக்களையா நாம் கேவலப்படுத்தினோம் என்று எதிரிகள் கூட நாணி தலை குனிகின்ற அந்த ரீதியில் நம்முடைய எதிர்ப்பலைகள் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நாம் இவ்வாறு இஸ்லாம் தாக்கப்படுகின்ற பொழுது கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாஹ் தஆலா நமக்கு இங்கே சொல்லித் தருகின்றான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தப்பட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாத முஸ்லிம்கள் யார் இருப்பார்கள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்திலேயே மஜ்னூன் என்று சொன்னார்கள், சாஹிர் என்று சொன்னார்கள், மந்திரவாதி என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், வேதம் ஒன்றும் தெரியாதவர் என்று சொன்னார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள். அதைவிட மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் வேதனை செய்யப்பட்டதை குறித்து திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். என்னை மஜ்னூன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார், நான் தாங்கிக் கொண்டேன். என்னை சாஹிர் மந்திரவாதி என்று சொன்னார், நான் தாங்கிக் கொண்டேன். என்னை சூனியக்காரர் என்று சொன்னார், நான் தாங்கிக் கொண்டேன். என்னுடைய பேர் முஹம்மத், புகழுக்குரியவன், ஆனால் என்னை முதம்மிம் முதம்மிம் என்று அழைத்தார்கள், இகழுக்குரியவன் இகழுக்குரியவன் என்று அழைத்தார்கள். அத்தனை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்கிக் கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு தருகின்றார்கள். தன்னை இழிவுபடுத்தியது காரணத்துக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபரையும் பழி வாங்கவில்லையே, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த எந்த நபித்தோழரும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டு விட்டார் என்பதற்காக வாளை உருவவில்லையே, எதிரிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டி. ஏன் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது நபிபணி அல்ல. இந்த நாம் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக மிக அபாயகரமான எதிர்ப்பலைகளை காட்டுவது நபிபணி அல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் சில வேளை வரலாறுகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞனை குறித்த ஒரு தவறான எண்ணம், தவறான மனைப்பதிவு நம்மிடத்தில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த எதிர்ப்பலைகளை மிக மூர்க்கத்தனமாக நடத்துகின்ற மக்கள் சொல்லுகின்ற ஒரே ஆதாரம் கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய யூத கவிஞனுடைய வரலாறு. இந்த யூத கவிஞனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூத கவிஞனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூத கவிஞனாகிய கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடியவனுக்கு மரண தண்டனை கொடுத்தால் உண்மைதான். ஆனால் அந்த மரண தண்டனை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திய ஒரே காரணத்திற்காக கொடுக்கவில்லை என்ற அந்த வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அந்த பெருமானாரை இழிவுபடுத்திய காரணத்தால் மட்டுமே மரண தண்டனை கொடுத்தால் என்று இதை மிக தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார். ஆனால் கஅப் இப்னு அஷ்ரபுடைய அந்த வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொண்டால் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூத கவிஞனுக்கு தன்னை இழிவுபடுத்திய ஒரே காரணத்திற்காக மரண தண்டனை கொடுக்கவில்லை. மாறாக மதீனாவுக்கு முஸ்லிம்கள் வந்து இஸ்லாமிய அரசாட்சி அங்கு நிறுவப்பட்ட பொழுது யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சமாதான உடன்படிக்கையுடைய முக்கியமான ஷரத் என்னவென்று சொன்னால், யூதர்களை யாரும் கேவலப்படுத்தக்கூடாது, யூதர்களை யாராவது தாக்கினால் முஸ்லிம்கள் உதவி புரிய வேண்டும், முஸ்லிம்களை யாரும் கேவலப்படுத்தக்கூடாது, முஸ்லிம்களை யாராவது தாக்கினால் யூதர்கள் உதவ வேண்டும் என்ற இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சமாதான உடன்படிக்கையை மீறி, இந்த சமாதான உடன்படிக்கை மீறக்கூடிய செயலாகத்தான் கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூத கவிஞன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வசைபாடினான். ஒன்று. இரண்டாவதாக, பத்ர் என்று சொல்லப்படக்கூடிய போர்க்களத்தில் முஸ்லிம்கள் மூலமாக எதிரிகள் நிறைய கொலை செய்யப்பட்டார்கள், குறைஷிகள் கொலை செய்யப்பட்டார்கள். கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூத கவிஞன் மக்காவிற்கே சென்று அங்கு பாதிக்கப்பட்ட கொலையுண்ட குறைஷிகளுடைய குடும்பத்தினிடத்தில் சென்று சோக கீதம் பாடி அவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காக தூண்டினான். இது இவர்கள் செய்திருந்த அந்த உடன்படிக்கைக்கு எதிரான ஒரு செயல். மூன்றாவதாக, முஸ்லிம் பெண்கள் மீது, முஸ்லாமிய பெண்கள் மீது மிக மோசமான மிக வக்கிரமான கவிதைகளை இவன் பாடினான். மூன்று. நான்காவதாக, மதீனாவில் இருந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை எப்படியாவது சதி செய்து வீழ்த்த வேண்டும் என்று இவன் கங்கணம் கட்டி சதி செய்தான். இதுவும் அந்த அவர்களுடைய அந்த உடன்படிக்கைக்கு எதிரான ஒரு செயல். ஐந்தாவதாக, அத்தனைக்கு மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கே வரவழைத்து அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினான். இதுவும் அந்த அந்த உறுதி, அந்த அவர்களுடைய சமாதான உடன்படிக்கையிலுடைய செயலுக்கு மீறிய ஒரு செயல். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக இவன் சதித்திட்டம் தீட்டிய பொழுது மக்காவிற்கே சென்று குறைஷிகளுடைய, அதுவும் பத்ரில் கொலை செய்யப்பட்ட குறைஷிகளுடைய வீடுகளுக்கே சென்று சோக கீதம் பாடி அவர்களை வெறியூட்டி அவர்களை பழிக்கு பழி வாங்க தூண்டிய பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஅப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூத கவிஞனுக்கு அருமை சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தண்டனை கொடுத்தார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வசைபாடிய ஒரே காரணத்தால் இந்த கஅப் இப்னு அஷ்ரபுக்கு மரண தண்டனை கொடுத்திருந்தால் அன்றே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் வாளை உருவி யா ரசூலல்லாஹ் இந்த நயவஞ்சனை வெட்டுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோ அல்லது இன்னபிற சஹாபாக்களோ இந்த கஅப் இப்னு அஷ்ரபை கொலை செய்து விட்டு யா ரசூலல்லாஹ் உங்களை வசைபாடி அந்த யூத கவிஞனை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி இருக்கலாமே. சொன்னார்களா? இல்லையே கண்ணியத்திற்குரிய அருமைச்சர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடிய ஒரே காரணத்திற்காக அவன் கொலை செய்யப்படவில்லை. மாறாக அவன் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டான், முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டான், குறைஷிகளை தூண்டிவிட்டான் என்ற இன்னபிற காரணங்களுக்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார். எனவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வசைபாடிய காரணத்திற்காக வேண்டி இந்த கஅப் இப்னு அஷ்ரபுக்கு மரண தண்டனை கொடுக்கவில்லை. மாறாக இந்த செயலுக்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஅப் இப்னு அஷ்ரபுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே
இந்த இஸ்லாம் தாக்கப்படும் பொழுது முஸ்லிம்களாகிய நாம் முதல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கொளுத்தி விடு சத்தியத்தை, இஸ்லாம் என்ற இந்த தீயை நீங்கள் கொளுத்தி போடுங்கள், கொழுந்து விட்டறியட்டும், உலகமெல்லாம் ஒரே பேச்சாக மாபெரும் பேச்சாக பேசட்டும், மக்கள் இஸ்லாம் முஸ்லிம் இஸ்லாம் முஸ்லிம்கள் என்று பேசட்டும். அதுதான் நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கின்றது. இரண்டாவதாக அழுத்தி சொல் அல்லாஹ்வை, அவன் என்று எவருக்கும் அஞ்சோம், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள், இதை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் என்ற இந்த சத்தியத்தை நீங்கள் எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அவ்வாறு நாம் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் என்னுடைய எஜமான் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எதற்கும் பயப்படுவதில்லை. நாம் அன்றாடம் நாம் பல மக்களோடு பேசுகின்றோம், பல மக்களோடு நாம் பழகுகின்றோம், பல விஷயங்களை நாம் குறித்து பேசுகின்றோம், வியாபாரத்தை குறித்து பேசுகின்றோம், விளையாட்டை குறித்து பேசுகின்றோம், சினிமாவை குறித்து பேசுகின்றோம், குடும்ப விவகாரங்களை குறித்து பேசுகின்றோம், உடல்நிலைமை குறித்து கூட ஆராய்கின்றோம். ஆனால் தப்பித்தவரை கூட முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு நாம் இஸ்லாத்தை குறித்து சொல்வதில்லையே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது யாருடைய தவறு? இந்த மக்கள் மேலும் மேலும் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள், இது நம்முடைய தவறும் இல்லையா? அவருடைய அறியாமையுடைய குரோதம் என்று சொன்னாலும் ஒரு பக்கம் நம்முடைய தவறும் இல்லையா கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே? எனவே நான் குறிப்பிட்டு காட்டினேன், 30 ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. கல்வியில் மிகச்சிறந்த மக்களாக நாம் இருந்தால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஒழுக்கத்தில் பண்பாட்டில் நற்குணங்களில் நாம் மிகச்சிறந்தவர்களாக இருந்தால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. மூன்றாவதாக உள்ளத்திலே தூய ஈமான், உள்ளவரை அச்சமேனோ, உள்ளத்தில் தூய ஈமான் இருக்கின்ற பொழுது நாம் யாருக்கு அஞ்ச வேண்டும்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த தூய ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உண்மையான ஈமானுடைய இதயத்தில் இருக்கின்றது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்ததன் மூலமாக மட்டுமே நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி நான் சொர்க்கத்திற்கு தான் செல்வேன் என்று கற்பனையில் வாழுகின்ற கோடான கோடி முஸ்லிம்களை நான் பார்க்கலாம். என்னுடைய அப்பா முஸ்லிம், என்னுடைய அம்மா முஸ்லிம், எனவே நான் ஒரு முஸ்லிம், நிச்சயம் நான் செல்லுகின்ற இடம் சூரமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்து, அல்லாஹ்வுடைய ஏவல்களை எந்த விதமான காது கொடுத்தும் கேட்காமல் அதை அப்படியே அலட்சியப்படுத்துகின்ற முஸ்லிம்களை நாம் பார்க்கின்றோம். உள்ளத்திலே தூய ஈமான் இருந்தால், உள்ளத்தில் தூய ஈமான் இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய ஏவல்களுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று நாம் ஒட்டுமொத்தமாக சொல்வதை விட ஒரே ஒரு சிறு குறிப்பை மட்டுமே நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இஸ்லாமிய சமூகத்தால் எவ்வாறு அலட்சியப்படுத்தப்படுகின்றது என்பதற்குண்டான ஒரே ஒரு உதாரணம் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஐவேளை தொழுகையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஐவேளை தொழுகை தேவையில்லை, சுபு தொழுகை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் இஸ்லாத்திற்கு ஆதரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டு விட்டார் என்பதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், அடித்து நொறுக்குவேன் என்றெல்லாம் ஆவேசப்படுகின்ற மக்கள் எத்தனை பேர் அதே மறுநாள் அதிகாலை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறார்கள்? எண்ணி பாருங்கள் எத்தனை பேர் சுபு தொழுகை பெறுகிறார்கள் என்று. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அலட்சியப்படுத்தப்படுவதை அதிகாலை தொழுகையில் நாம் பார்க்கலாம் இல்லையா? பின் எவ்வாறு நாம் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ் சோதிக்கிட்டானே, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடந்ததற்கு பின்னால் நம்முடைய எதிர்ப்பலைகளை நாம் காட்டினால் அதில் ஒரு வகை நியாயம் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய உரிமைகள், அல்லாஹ்வுடைய ஃபர்துகள், அல்லாஹ்வுடைய வாஜிபுகள் அத்தனையும் அலட்சியம் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தா, அல்லாஹ் எங்களுக்கு ஏன் உதவவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் அலட்சியம் செய்கின்றோம். எனவே நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் தஆலா அலட்சியம் செய்கின்றான். அருமை சகோதரர்களே, நீங்கள் சுபூ தொழுகை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் நீ அபிவிருத்தி நல்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகை குறித்து குறிப்பிட்டு காட்டினார். ஆனால் அதிகாலை தொழுகையில் அத்தனை மக்களும் தூங்கிக் கொண்டல்லவா இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்து எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய எந்த விதமான நற்கர்மங்களும் எங்களுக்கு தேவையில்லை, நற்கூலி எங்களுக்கு தேவையில்லை என்று அதிகாலையில் வீட்டில் அழகாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம்களை அல்லவா நாம் பார்க்கின்றோம். எங்கே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் செவிமடுக்கப்படுகிறது? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூ தொழுகை முடித்ததற்கு பின்னால் எங்களிடத்தில் கேட்டார்கள், இந்த நபர் வருகை தந்திருக்கின்றாரா என்று. நாங்கள் இல்லை என்று சொன்னோம். மீண்டும் இரண்டாவதாக கேட்டார்கள், இந்த நபர் வருகை தந்திருக்கின்றாரா இந்த தொழுகைக்கு என்று. நாங்கள் இல்லை என்று சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்லி காட்டினார்கள், முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்களுக்கு இந்த இருவேளை தொழுகை சுபுஹும் இஷாவும் மிக கனமானதாக இருக்கும், நயவஞ்சகர்கள் மட்டும்தான் இந்த இருவேளை தொழுகைக்கு வருகை தர மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார் என்று சொன்னால், நாம் நயவஞ்சகர்களாக இருந்து கொண்டு
அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி போராடுகிறோம் என்று சொன்னால் யாரை ஏமாற்றுகிறோம்? அல்லாஹ்வையா? அது நம்மையா? நயவஞ்சகர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டால் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவானா? யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்ததற்கு பின்னால் யா அல்லாஹ் எனக்கு உதவி தா என்று சொன்னார், நிச்சயம் எவ்வாறு அல்லாஹ் தஆலா உதவுவான் என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் அறிவிக்கின்றார், எங்களுடைய காலகட்டத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், எங்களுடைய காலகட்டத்தில் 3 நாள் சுபு தொழுகைக்கு அல்லது ஜமாஅத்துல் தொழுகைக்கு அவராவது வராவிட்டால் அவர்களை நாங்கள் நயவஞ்சகர்கள் என்றே நாங்கள் தீர்மானம் செய்வோம் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்று சொன்னால், அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இன்று வாழ்ந்திருந்தால் நம்மோடு எத்தனை லட்சம் மக்களை நயவஞ்சகருடைய பட்டியலில் சேர்ப்பார்களோ தெரியாதே. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எவ்வாறு உதாசீனம் செய்கின்றோம் பாருங்கள். சுபஹ் தொழுகை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்படுகிறது, உதாசீனம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இன்டர்நெட்டில் நான் ஒரு முஅத்தினுடைய நேர்காணலை படிக்க நேர்ந்தது. அரபு நாட்டில் இருந்த பொழுது பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு முஅத்தின் ஓபன் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய திறந்த பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கேள்வியை ஃபத்வாவுக்காக வேண்டி கேட்கின்றார் ஒரு முஅத்தின். அவர் தன்னுடைய கேள்வியை இவ்வாறு முன்வைக்கின்றார், என்னவென்று சொன்னால், நான் ஒரு பள்ளிவாசலுடைய முஅத்தினாக இருக்கின்றேன். நான் அதிகாலை தொழுகைக்காக வேண்டி சில சமயம் பாங்கு சொன்னால் இந்த பள்ளிவாசலில் தொழுவதற்காக எவருமே வரமாட்டார்கள். நான் மட்டுமே காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், கடைசி வரை எவரும் வரமாட்டார்கள். எனவே என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், எனக்கும் ஜமாத்து சூரிய உதயம் தொடங்கிவிட்டால் ஜமாத்து தொழுகை முடிந்துவிடும் இல்லையா, நேரம் முடிந்துவிடும், அதாவாக தொழ முடியாது. எனவே என்னுடைய தொழுகையும் காத்திருந்து காத்திருந்து தவறிவிடுமோ என்று அஞ்சுகிறேன். எனவே பாங்கு சொன்னதற்கு பின்னால் நான் பாங்கு சொல்லிய பள்ளிவாசலை பூட்டிவிட்டு அருகில் இருக்கின்ற இன்னொரு பள்ளிவாசலுக்கு சென்று சுபஹ் தொழுகை ஜமாத்தோடு தொடராமா, இதற்கு நீங்கள் ஃபத்வா கொடுங்கள் என்று ஒரு மாதிரி இன்டர்நெட்டில் கேட்ட கேள்வி என்னை அதிர்ச்சி அடைய செய்தது. எந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் இங்கே பேசுவது தஹஜ்ஜத் தொழுகை குறித்தல்ல, தராவி தொழுகை குறித்தல்ல, முன்பின் சுன்னத் தொழுகை குறித்தல்ல, நஃபிலான வணக்கங்களை குறித்தல்ல, எக்காரணம் கொண்டும் ஒரு முஸ்லிம் விட்டுவிடக் கூடாத கட்டாய கடமையை குறித்து, ஃபர்லான தொழுகை குறித்து, சுபஹ் தொழுகை குறித்து என்று சொன்னால் எவ்வளவு கேவலம், எந்த அளவுக்கு எளிதிலமையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு தடவை சுபஹ் தொழுகைக்கு வராத மக்களை குறித்து சோடப்பட்டது. அவளை குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, ராக்கர் ரஜுலு பால ஷைத்தான ஃபீ உதுனை, அந்த மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கின்ற மனிதனுடைய இரு காதுகளிலும் ஷைத்தான் யூரியன் சிறுநீர் கழித்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் சிறுநீர் கழித்திருக்கின்றான், எனவே தான் அவன் சுபஹ் தொழுகைக்கு கூட வராமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். 1 வருடமா 2 வருடமா, ஓராண்டா ஈராண்டா, 10 வருடம் 15 வருடம் கூட பள்ளிவாசலுக்கு அதிகாலை தொழுகைக்கு வராமல் இப்படி ஒரு தொழுகை நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் இருக்கின்ற சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமே. 15 வருடம் 20 வருடம் 25 வருடம் ஷைத்தானுடைய சிறுநீரை காதில் வாங்கி கொண்டு தூங்குகின்ற இந்த மக்களை குறித்து அல்லாஹ் என்ன நினைப்பான்? இப்படிப்பட்ட சமூகத்திற்கு அல்லாஹ் அதில் வெற்றி தருவானா? நினைத்து பார்க்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, யூத பெண் அமைச்சர் ஒரு கோல்டா மேயர் என்று சொல்வார்கள். கோல்டா மேயர் என்று சொல்லப்படக்கூடிய யூத பெண் அமைச்சரிடத்தில் ஒரு தடவை பத்திரிகையாளர்கள் ஒரு நேர்காணலை நிகழ்த்துகின்றார்கள். பல வருடங்களுக்கு முன்னால் இந்த நேர்காணல் பத்திரிகைகள் கூட பிரசுரமானது. என்ன கேட்கின்றார் என்று சொன்னால், யூத பத்திரிகையாளர்களே யூத பெண் அமைச்சரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி அதிலிருந்து கேள்வி கேட்கின்றார்கள். அந்த அமைச்சரிடத்தில் கேட்கின்றார்கள், முஹம்மது முஸ்லிம்களுடைய நபியாகிய முஹம்மது இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் யூதர்களை முஸ்லிம்கள் கல்லால் அடிப்பார்கள், கற்கள் பேசுமாம். முஸ்லிம் நடந்து சென்றால், ஓ முஸ்லிம் சகோதரனே, இதோ நான் இருக்கின்றேன், என்னை எடுத்து இதோ செல்லுகின்றான் யூதன், அவனை அடி என்று. கற்கள் பேசும், மண் பேசும், மரங்கள் பேசும் என்று. இந்த ஹதீஸ் சஹீஹான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார். இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி யூத பத்திரிகையாளர்கள் கோல்டா மேயர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூத பெண் அமைச்சரிடத்தில் கேட்கின்றார்கள், முஹம்மது இவ்வாறு சொல்லி இருக்கின்றாராமே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கற்களும் மரங்களும் பேசுமாமே, கற்களை குறித்து கற்களை எடுத்து முஸ்லிம்கள் யூதர்கள் அடித்துக் கொள்வார்களாமே, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறாமே, அதை குறித்து தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று அந்த பெண் அமைச்சரிடத்தில் கேட்ட பொழுது அந்த பெண் குறிப்பிட்டு காட்டினார், முஹம்மது சொல்லி இருக்கின்றாரா இல்லையா என்பதை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி அவர் சொல்லி இருந்தால் அந்த காலம் இப்பொழுது வராது, அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று அந்த பெண்மணி குறிப்பிட்டு காட்டினார்.
இரண்டாவதாக இந்த பத்திரிகையாளர்கள் கேட்டால், அப்படி என்றால் இப்பொழுது வராது என்று சொன்னால் எப்பொழுது வரும், அதையாவது தாங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெண் அமைச்சர் என்ன குறிப்பிட்டு காட்டினார்கள் தெரியுமா? அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஈமானையும் அசைத்து பார்க்கின்ற பதில் அது. ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண் பெண் அத்தனை பேரும் தங்களுடைய உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டிய பதில் அது. அந்த பெண்மணி குறிப்பிட்டு காட்டினார், எப்பொழுது ஜும்மா தொழுகைக்கு வருவதை போன்று சுபுஹ் தொழுகைக்கு முஸ்லிம்கள் சாரை சரியாக பள்ளிவாசலை நோக்கி வருகின்றார்களோ அப்பொழுது வேண்டுமென்றால் முஹம்மதுடைய இந்த சொல் உண்மைப்படுத்தப்படலாம், அதுவரை எதுவும் நடக்காது, நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று குறிப்பிட்டு காட்டினார். நினைத்து பாருங்கள், முஸ்லிம்களை குறித்து எந்த அளவுக்கு இடைபெற்று வைத்திருக்கின்றார் அந்த யூதர்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் இஸ்லாத்தை குறித்தும் மோசமாக சித்தரிக்க மாட்டார்கள்? நாம் நம்மிடத்தில் குறை வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் சரியான முறையில் செயல்படுத்தவில்லை. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நாம் மீண்டும் சொல்லுகிறோம், உள்ளத்தில் உறுதியான ஈமான் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் அடிபடுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் செயல்படுவோம், அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். அது ஒன்றுதான் சுபுஹ் தொழுகை குறித்து. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பள்ளிவாசலில் அரைவரிசையை வைத்துக் கொண்டு அமெரிக்காவை வெற்றி கொள்ள நாடுகிறோம். நாம் எவ்வாறு சாத்தியமாகும்? பள்ளிவாசல் அரைவரிசையை வைத்துக் கொண்டு அமெரிக்காவை வெற்றி கொள்ள நாடுகிறோம். பள்ளிவாசல் பாதி வரிசை கூட இல்லை, பலஸ்தீன் எங்களுக்கே என்கிறோம். முஸ்லிம்களுடைய உரிமை மாநாடு நடத்துகிறோம். முஸ்லிம்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அழுத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், நாங்கள் மேலும் மேலும் அடி வாங்குகிறோம் என்று உரிமை குரல் நடத்துகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் செவிசாய்க்கவில்லையே, பின் எவ்வாறு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவியை தருவான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா அருமை சகோதரர்களே? எனவே நாம் மீண்டும் சொல்கிறோம், 3 பெரும் ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருந்தால் கல்வியில் மிக்க சிறந்தவர்களாக, ஒழுக்கத்தில் பண்பாட்டில் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக, ஈமான் முழுமை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற மக்களாக நாம் இருந்தால் நாம் எவருக்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே என்னுடைய இந்த சொல்லுடைய, இந்த உரையாடலுடைய, இந்த பேச்சுடைய கருப்பொருள் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் தாக்கப்படுகின்றது சொன்னால் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. இஸ்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது, முஸ்லிம்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், இஸ்லாம் மிக வேகமாக வளருகிறது, மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அமெரிக்காவிலேயே இந்த இஸ்லாம் மிக மிக வேகமாக வளர்கிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அமெரிக்கர்கள் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தவறு கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதே அமெரிக்காவில் தானே இந்த இஸ்லாம் வேகமாக வளர்கிறது. அந்த வேகமான வளர்ச்சிக்கு காரணம் நாம் இந்தியர்களா? அங்கு வாழ்கின்ற அமெரிக்கர்கள் அல்லவா? அதை நாம் ஏன் சிந்தித்து பார்க்கவில்லை? ஒட்டுமொத்த அமெரிக்கர்களே என்று மிக மோசமாக அழைக்கின்ற பொழுது அந்த நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களையும் சேர்த்து அழைக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இஸ்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே தான் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள். ஆனால் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை பரிபூர்ணம் செய்வான். ஆனால் அதற்கு முன்பு நம்மளை சோதிப்பான். இந்த சோதனையுடைய முடிவு, இந்த போராட்டத்துடைய முடிவு உலகம் முடியும் போது மட்டும்தான் நிறைவு பெறும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, இஸ்லாம் தாக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இஸ்லாத்தை குறித்து மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாமா? நம்முடைய கடமை இல்லையா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை குறித்து எத்தனை பேர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்லி இருக்கின்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மிக எந்த விதமான மாசுபடாத இந்த உத்தம தலைவரை குறித்து நாம் எத்தனை பேர்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றோம்? நாம் இவ்வாறு யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தப்படுகின்ற பொழுது ஆக்ரோஷமாகவும் மிக மோசமாகவும் எதிர்ப்பலைகளை பதிவு செய்கின்ற அதே நேரத்தில் நாம் ஏன் புத்திசாலித்தனமாக யோசிக்க கூடாது? நாம் இவ்வாறு செய்யலாமே. உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கூறுவதை போன்று மிக மோசமான மனிதராக இருந்தால் ஒரு ஐக்கிய கூட்டமைப்பாக, ஒரு சங்கம் சேர்ந்தால், ஒரு இயக்கம் சேர்ந்து இவ்வாறு அறிவிக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் நீங்கள் கூறுவதை போன்று தீவிரவாதியாகவோ அல்லது மோசமான மனிதராகவோ இருந்தால் அதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் இத்தனை கோடி பரிசு தருவோம் என்று அறிவித்திருக்கலாமே. அவ்வாறு அறிவித்தால் அந்த மக்கள் முஸ்லிம் இஸ்லாத்தை குறித்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து படிக்க மாட்டார்களா? அவ்வாறு படிக்கின்ற பொழுது எவ்வாறாவது நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக படிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஹிதாயத்தை காட்ட மாட்டானா? இதை நாம் யோசிக்காமல் மாறாக நம்முடைய எதிர்ப்பலைகளை கண்டிப்பாக திரிக்க வேண்டும். ஆனாலும் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் மீண்டும் இங்கே வலியுறுத்துகிறோம். எனவே முப்பெரும் ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருந்தால், கல்வி, ஒழுக்கம், தூய ஈமான் என்ற இந்த ஆயுதங்கள் இருந்தால் நிச்சயம் நம்மை அடித்துக் கொள்வதற்கு எவராலும் முடியாது. அப்படிப்பட்ட உத்தம சிலர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயம் இந்த இஸ்லாத்தை குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையில் நம்மிடத்தில் கேட்பான். அந்த நேரத்தில் நாம் தலைகுனிந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துவிடக் கூடாது. எனவே நாம் எல்லா மக்களும்
மக்களுக்கும் கொளுத்துவிடு சத்தியத்தை கொழுந்து விட்டறியட்டும், இஸ்லாம் என்ற சத்தியத்தையை நான் ஊரெங்கும் உலகெங்கும் பரப்புவோம், கொழுந்து விட்டறியட்டும், எங்கு நோக்கிலும் இஸ்லாம் எங்கு நோக்கிலும் முஸ்லிம்கள் என்று எல்லா மக்களும் பேச வேண்டும். அந்த பேச்சு வளர்கின்ற பொழுது மட்டும்தான் இஸ்லாம் மிக வேகமாக அபரிதமாக வளரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பங்கு இருக்கின்றது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டவற்றை கேட்டதன்படி செயல்படுத்துகின்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.